ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு மாயமான காசை திரும்பவும் கொண்டு வர போறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சோதனை நாம ஏற்கனவே பார்த்த மாயமாகும் காசு சோதனையோட தொடர்ச்சி தான். இதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு கண்ணாடி டம்ளர், காசு, தண்ணி இதெல்லாம் தேவை. நாம முன்னமே மாயமாகும் காசு சோதனையில செஞ்சது போலவே காசை டம்ளருக்கு கீழே வச்சு டம்ளர்ல தண்ணிய ஊத்துங்க. இப்போ காசு மாயமாகிடுச்சு. ஏன்னா காத்து வழியா வந்த ஒளி தண்ணிக்குள்ள வரும்போது வளைஞ்சு வர்றதால தான். அப்போ டம்ளருக்கு கீழே இருக்கும் காசு மேல கொஞ்சமா தண்ணிய ஊத்திட்டு டம்ளரை வைங்க. காசு திரும்ப தெரிய ஆரம்பிச்சிடும். இத பார்த்தா காசு டம்ளருக்கு உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. இங்க ஒளியானது தண்ணி வழியாவே கடந்து போறதுனால ரொம்பவும் வளைஞ்சு போறதில்ல. அதனால காசு திரும்பவும் தெரியுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மேல இருந்து பார்த்தா ஒண்ணு இல்ல 3 காசுகளை நம்ம பார்க்க முடியும். நேரா 1, நடுவுல 1, கீழே 1. ஒரு லேசர் லைட்டை அடிச்சு பார்த்தா காசு இருக்கிற 3 இடமும் தெளிவா தெரிஞ்சிடும். தண்ணியில கொஞ்சம் டெட்டால் கலந்து லேசர் லைட்டை அடிச்சு பார்த்தா 3 காசு மேலையும் ஒளி ஊடுருவதை தெளிவா பார்க்கலாம். 3 காசு தெரியறதுக்கு ஒளியானது 3 வித்தியாசமான வழியில போறத உங்களால பார்க்க முடியுதா? ஒண்ணுல ஒளி டம்ளரோட பக்கவாட்டுல போகுது, இன்னொன்னுல மேல் வழியாகவும், 3வது பக்கவாட்டு வழியா போய் எதிர்ல மோதி திரும்ப வந்து பிரதிபலிக்குது. இதனாலதான் ஒரே காசு 3 காசுகளா மேல, நடுவுல, அப்புறம் கீழே அப்படின்னு 3 இடங்கள்ல நமக்கு தெரியுது. என்ன குட்டீஸ், நீங்களும் இதை செஞ்சு பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம் ஒளி விலகல். ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளியானது அதன் பாதையில் விலகல் அடைகிறது. இது ஒளி விலகல் என அழைக்கப்படுகிறது. அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு செல்லும் போது அது குத்துக்கோட்டை நோக்கியும், அடர்வு அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்திற்கு செல்லும் போது குத்துக்கோட்டிலிருந்து விலகியும் செல்கிறது. குத்துக்கோடு என்பது ஒளிப்படும் புள்ளியில் ஊடக பரப்பின் மீது வரையப்படும் ஒரு கற்பனையான செங்குத்துக்கோடு ஆகும். அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்லும் போது குறிப்பிட்ட படுகோணம் மதிப்பில் ஒளியானது முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறது. இது முழு அக எதிரொலிப்பு என அழைக்கப்படுகிறது.